السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتعه قليلا ثم اضطره إلى عذاب النار وبئس المصير. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أظلوا يا ذا الجلال والإكرام، أو كما قال عليه الصلاة والسلام. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், பின்னால் வந்த நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நாம் வாழும் வரை சுகத்துடன் நலத்துடன் வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை படுக்கையிலிருந்தும் மருந்து மாத்திரைகளின் தொடர் நிலையிலிருந்தும் அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற செலவினங்களிலிருந்தும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்து நமக்கு வருகின்ற பொருளாதாரத்தை சரியான முறையில் செலவழிக்கவும் வரவைக்கவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தத்தை பெற்று, அல்லாஹு தாலாவிடத்தில் நெருக்கத்தை பெற்று, அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் மஹப்பத்தையும் பெற அல்லாஹ்வே அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசனங்களில் இன்றைய வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 126வது வசன எண்ணை பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்ல போகிறது என்றால், நாம் சென்ற வாரம் பார்த்ததை போல தொடர் வசனமாகத்தான் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகத்துவத்தை எடுத்து கூறக்கூடியதாகவும், குறிப்பாக மக்கமா நகரம் எவ்வளவு சிறந்தது, அந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த ஊரும் அந்த ஊர் மக்களுக்கும் எவ்வளவு அல்லாஹ் சிறப்புகளை தந்திருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ரப்பி, இறைவா, இஜஅல் ஹாதா, இந்த ஊரை பலதன் ஆமினா, பாதுகாப்பான இடமாக ஆக்கிவிடு என்று சொன்னார்கள். மேலும் ஒரு துஆவை செய்கிறார்கள். வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், அல்லாஹ்வே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பழங்கள் பலன்கள் எப்படியும் அர்த்தம் வச்சுக்கலாம், ரெண்டுமே தப்சீரில் போடுறாங்க. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பழங்களை இந்த ஊர் மக்களுக்கு நீ உணவளிப்பாயாக. அதிலும் எல்லோருக்குமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த பிரார்த்தனையை அதோடு நிறுத்துகிறார்கள். அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். கால, அல்லாஹ் சொல்லுகின்ற போது, வமன் கஃபர, இப்ராஹிம் அவர்களே, என்னை யார் நிராகரிக்கிறாரோ, என்னை நிராகரித்தவரை ஃபஉமத்திஉஹு கலீலா, கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் சுகம் அனுபவிப்பதற்காக விட்டு விடுவேன், எல்லாம் ஜாலியாக இருக்குன்னு கொஞ்ச காலம் விட்டுவிடுவேன். பின்னர் அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம முத்தர்ருஹு இலா அதாபின்னார், நரக வேதனையின் பக்கம் அவரை நிர்பந்தித்து அவர்கள் அதைக்குள் நான் தள்ளுவேன்.
வபியாசல் மசி, நரகம் என்பதை சேருமிடத்தால் கெட்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். அன்பானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்னென்ன செய்திகள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் பொதுவாக குர்ஆனை பற்றி உண்டான நல் எண்ணங்களை நாம் முதல்ல உருவாக்கி கொள்ளணும். ஏண்டா குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்குமே எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு காது கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம செவிசாய்க்கிறோமோ அந்த அளவுக்கு கூலி இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல கேளுங்களேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அவங்க காலத்தில் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் உஐனத்து இப்னு ஹிஸ்ன். அவர் ஒரு வகையில் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை இருந்துச்சுன்னு எழுதுகிறாங்க. வெளியூர் வாசி வேற. அவருடைய நண்பர் மதீனாவில் முஸ்லீமாக இருந்தார், ஆரம்பகால நண்பர். அவர் பேர் ஹுர்ரு இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை பார்ப்பதற்காக அவர் வருகிறார், வெளியூர்லேருந்து வர்றார். வந்தவர் மதீனாவில் இருக்கிற அந்த ஹுர்ரு இப்னு கைஸுங்கிற ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து, நான் கலீஃபாவை கொஞ்சம் சந்திக்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட, பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கூடன்னு கேட்குறாரு. அவங்க எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்படியா, என்ன பேசணும்? இல்லை, என்னுடைய தேவைகளை கொஞ்சம் சொல்லணும். சரி, மனுஷன் தேவைகளை சொல்ல போகிறேங்கிறாரு, அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இவர் இந்த சஹாபியே அவரை கூட்டிகிட்டு போகிறார். ஹுர்ரு இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அந்த உஐனத்து இப்னு ஹிஸ்னுங்கிறவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. உமர் இல்லாவுடைய தர்பார் வந்துருச்சு. உமர் நாயகன் நிற்கிறாங்க. போனவர் ஒழுங்காக பேசணுமா இல்லையா? இந்த வெளியூர்காரவங்களுக்குன்னு சில விதண்டாவாட்டம் இருக்குது, அது முனாஃபிக்கு வேற. அவர் சொன்னாராம், இந்த பாருங்க, எங்களுக்கு தர வேண்டிய சரியான உதவிகளை நீங்கள் தரலை, அதனால் ஒழுங்காக எங்கள் உதவிகளை தாங்க. ஃபஹ்கும் பைனனா பில் அத்ல். நீங்கள் சரியாகவும் தீர்ப்பளிக்கிறது கிடையாது, இப்போ அநியாயமாக தீர்ப்பளித்து பழகுறீங்க, அதனால இனி நீதமாக தீர்ப்பளிக்க கற்றுக்கிறங்க அப்படின்னு பேசினாரா. யார்கிட்ட போய்? உமர் இல்லாத போய். நீதிக்கோர் உமர்ன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். நீதம் சொன்னாவே உமர் இல்லா தான். அவங்கள்ட்ட போய் இப்படி பேசணும்னு உமர் இல்லா கோபமாகுது. தப்பா தன்னை பேசினார் என்பதற்கல்ல, தப்பாக பேசுகிறார் என்பதற்காக கோபப்படுறாங்க. கோபப்படுறோம், முகமெல்லாம் உங்களுக்கு மாறுது. உமரெல்லாம் கோபப்பட்டுட்டா உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதை பார்த்த அந்த சஹாபி ஹுர்ரு இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு இப்போ எப்படி சாந்தப்படுத்துறது யோசிக்கிறாங்க. உடனே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து ஓதுறாங்க. குர்ஆனுக்கு மட்டும்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மட்டும் இல்லை, சஹாபாக்களே எப்படி இந்த மகளிருக்கு எப்படி பாம்பு அடங்கி நிற்குமோ, சஹாபா எவ்வளோ கோபமாக இருந்தார் குர்ஆன் வசனத்தை ஓதுனா அப்படி நின்றுவாங்க. கோபமே இறங்கிருக்கு அவங்களுக்கு. ஹுதில் அஃப்வ வஅ்முர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்லதை எடுத்து சொல்லுங்கள், முட்டாள்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள். முட்டாள்களை பற்றி பெருசாக கண்டுக்கிற வேணா விட்டுடுங்க என்று குர்ஆன்ல ஒரு வசனம். இது அந்த சஹாபி அந்த இடத்துல ஓதணுன்னு எவ்வளோ வேகமாக கோபத்தில் இருந்தார்களோ அப்படியே அவர்கள் இறங்குகிறார்கள். கோபத்திலிருந்து நல்ல நிலைக்கு இறங்கி சொல்றாங்க, என்னுடைய கோபத்திலிருந்து என்னை இந்த நிலைக்கு ஆளாக்குறதுக்கு ஒரு வசனத்தை ஓதி காட்டியதற்காக அந்த சஹாபிக்கு அவர்கள் நன்றி சொன்னார்கள். இந்த செய்தியை அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்னைக்கும் குர்ஆனுடைய வசனத்தை தாண்டி நின்றதில்லை, குர்ஆனுக்கு அடிமைப்பட்டவர்களாக கிடந்தார்கள். கலீஃபா உமர் இப்னு கத்தாப் குர்ஆனுக்கு அடிமைப்பட்டவர்கள். அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கேட்டாலும் குர்ஆனை கேட்கணுங்கிற எண்ணத்தில் கேட்கணும். ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா போதும்னு கேட்கறது இருக்கு, அதுவும் ஒண்ணுதான். ஆனா இதுல என்னதான் இருக்கு இந்த வசனத்துல அப்படிங்கிறதுக்காக நேரம் தருகின்ற போது எண்ணத்துல தானங்க கூடி. அதனால அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கிற வசனத்தின் எண்ணானது 126 சூரத்துல் பக்ரா.
அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா, பொதுவாகவே நபிமார்கள் செஞ்ச துவான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குர்ஆனில் நிறைய வரும். நிறைய நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு எதிராக தங்களுக்கு நலவுக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவை பார்க்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா இருக்குது, அதே போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா இருக்கிறது, நிறைய துவா. அதில் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவையும் சொல்கிறான். யூசுப் நபி, லூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே ஒரு நீண்ட பட்டியலே போகிறது. அதில் நான் பார்த்ததில் எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 7 துவா நச்சுன்னு கேட்டாங்க, அது உடனே எல்லாம் கபூல் செஞ்சான். அது வரலாறு மொத்த குர்ஆன்ல மட்டும் வர்றது, ஹதீஸில் சொல்லல. குர்ஆன்ல நபிமார்கள் கேட்ட துவாக்கள் நிறைய துவா இருக்குது. நம்ம ரப்பனா ரப்பனா மட்டும்தானே கேட்டுருக்குறோம். அந்த ரப்பனாவை தாண்டி நிறைய துவாக்கள் இருக்கிறது, நபிமார்கள் கேட்ட துவாக்கள் இருக்குது. அதில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்பதனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துவாவை கேட்டாங்க. சூரத்து தாஹாவில் 25லிருந்து 36வது வசனம் வரை அந்த துவா தொடர்ந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 வசனங்கள் கிட்ட இருக்கிறது. அதில் பாருங்களேன், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கால ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி. இந்த மதரசாக்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட மக்தப் ஆரம்பிக்கும் போது இந்த இதை சொல்லிக் கொடுப்பாங்க. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்மா வதஃபீமா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர் வஸஅதா. இதெல்லாம் துவா யா ஃபத்தாஹ் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி சொல்லி கொடுப்பாங்க. ஞாபக சக்தி உருவாக்குறதுக்கு இதுதான் துவா. அப்போ பிள்ளைங்களுடைய எவ்வளோ என்ன சொல்லலாம், ஒரு பின்தங்கிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லா சுறுசுறுப்பாக வந்துடும், நல்ல ஞாபக சக்தியோடு அந்த பிள்ளை வரும்னு சொல்லுவாங்க. அது மூசா நபி கேட்ட துவா தான் அது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, இறைவா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி, என் நெஞ்சத்தை எனக்கு விசாலமாக்கி கொடுப்பாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை எளிதாக்கி வைப்பாயாக, வஹ்லுல் உக்தத மின் லிசானி, என் நாவில் இருக்கிற கொன்னலை முடிச்சை அவிழ்த்து வைப்பாயாக. கொஞ்சம் மூசா நபி பேசும்போது கொஞ்சம் கொன்னலாக இருக்கும், அது அப்படி இருக்கக்கூடாது. நான் பேசுறது இறைவனுடைய வேத வாக்கு அல்லவா, வேத வசனத்தை தானே நபிமார்கள் பேசுவாங்க. இவர் என்ன பேசுறாங்க யாரும் என்னை கேட்டக்கூடாது, அதனால கிளியரா இருக்கணும் பேசுறது, அடுத்தவருடைய இதயத்தில் போய் உட்கார்ற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி என் முடிச்சை அவிழ்த்து விட்டுருன்னு சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க பாருங்க. கேட்டுட்டு அந்த ஆயத்தினுடைய நிறைவு ரொம்ப அருமையாக இருக்கும். சொல்கிறாங்க, யஃப்கஹு கௌலி, என் பேச்சை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக என் நாவில் இருக்கிற கொன்னடை, என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அவிழ்த்து வைப்பாயாக என்று இந்த துவா. இது எல்லா மதசாக்களையும் பாடம் தொடங்குகிற போது பிள்ளைங்களுக்கு உஸ்தாத்மார்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து தொடருது அந்த துவா, வஜஅல் லி வஸீரன் மின் அஹ்லி, அல்லாஹ்வே என் குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு அமைச்சரை, ஒரு உதவியாளரை எனக்கு ஏற்படுத்துவாயாக. அவர் யாராக இருக்க வேண்டும்? ஹாரூன் அஹி, என் சகோதரன் ஹாரூனை எனக்கு தருவாயாக. உஷ்துத் பிஹி அஸ்ரி, எனக்கு பக்கபலமாக அவரை ஏற்படுத்தி வைப்பாயாக. வஅஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என் காரியத்தில் அவரை நீ கூட்டாக்கி வைப்பாயாக. இதெல்லாம் துவா செஞ்சுட்டு, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் ஃபிரௌனை சாகடிக்க போகிறேன், ஃபிரௌன்ட்ட என் பலத்தை காட்ட போகிறேன், நான் நபி அல்லவா, என் பவர் என்னென்னு காட்டணும், அதுக்காக செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கல அவங்க. அதுக்கெல்லாம் இந்த துவாவை கேட்கல. நம்மளாம் துவா கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க. ஏன்னா துவா கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான் இந்த இன்னைக்கு படிக்கிறமே 124வது வசனம் என்று, இன்னைக்கு 126வது வசனம் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா தான். துவா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு, துவா கேட்கறதுன்னு ஒரு முறை. சொல்லுவாங்க, பஸ்ராவோட ஒரு அம்மா இருந்துச்சான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப காலமாக கண்ணு தெரியலையா, ரொம்ப காலமாக கண்ணு தெரியலையா. துவா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குங்கிறதுக்கு அது ஹதீஸ்ல பார்த்தா நிறைய. துவா உடனே கபூல் ஆகணுமா சில இதை சொல்லி கொடுக்குறாங்க. சிலதானிச்சில் ஒரு தடவை வந்தாங்க, ஒரு சஹாபி வந்து ஓதிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஓதுறாங்கன்னு சொன்னால், அவங்க துவா ஓதுறாங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் ஓதுவாங்களா இல்லையா? அந்த சஹாபி ஒரு ஸ்டைலில் ஓதுறாங்க, யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஅஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று ஓதுறாங்க.
ரசூலுல்லாஹ் காதில் வாங்கிட்டாங்க. காதில் வாங்கினோன்னே மற்ற சஹாபிகள் சொல்கிறாங்க, இவர் என்ன மாதிரி துவாவை கேட்டிருக்கிறார் தெரியுமா? எதை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்து விடுவானோ அதையல்லவா சொல்லிவிட்டார். இதை சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பானா, எதை சொன்னால் அல்லாஹ் விரும்புவானோ அதையல்லவா அவர் சொல்லிவிட்டார். இவர் இப்போது எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்க? அதோடு நிறுத்தலை, நம்மளை பார்த்து சொல்றாங்க, அவில்லு யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம். யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் என்ற வார்த்தையை கொண்டு உங்கள் துவாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம், அதே போல யா ஹய்யு யா கையூம், இதை சொல்லி துவா கேட்கறது வந்து துவா கபூலாகும். அதே போல யா ரஹ்மான் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் 3 தடவை சொல்லிட்டு எவ்வளோ துவா இருக்கிறாரோ அந்த துவாவும் கபூலாகுமா. அதெல்லாம் ஒரு துவாக்களே சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, இதெல்லாம் யாரும் சொன்னதில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த நபி மொழியில் இருக்கக்கூடிய செய்தி. இப்போ கண்ணு தெரியாத ஒரு பெண்மணின்னு சொன்ன பாருங்க, இங்கே வந்துருங்க. இந்த அம்மா கண்ணு தெரியல, பசராவோட உள்ளவங்க, ரொம்ப நாளாக கண்ணு தெரியல, நல்ல இபாதத்சாலி தான், நிறைய துவா கேட்டு இருந்தாங்க. திடீர்னு ரமலான் துறை 24 இருக்கும், ரம்ஜான் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ரமலான் துறை 24 இருக்கும், கண்ணொளி வந்துருச்சு. எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டாங்க, என்னம்மா இத்தனை காலமாக கண்ணில் பார்வை இல்லாமல் இருந்த நீ எப்படிம்மா கண்ணொளியை பெற்றா அப்படின்னு. அந்த அம்மா சொன்னான், நான் எப்போதும் போல இருந்தேன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த 24ஆம் பிறையில தஹஜ்ஜத் நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட அழுது கேட்டேன், யா காஷிஃப துர்ரி அய்யூப். நான் கேட்ட துவா இப்படி தான் கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, அந்த துவாவை பார்த்துட்டு அல்லாஹ் இறங்கி உடனே எனக்கு நடந்ததெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஐயூபனுடைய துன்பத்தை போக்கியவனே, கேட்குற விதத்தை பற்றியில நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் துன்பத்தை போக்கியவனே, இப்படிதான் நான் கேட்டேன். அதே போல திரும்ப அந்த அம்மா பேசுகிறது, யாமன் ரஹிம ஷைபத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தள்ளாத வயதிலே சிரமத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அருள் செய்தவனே, யாமன் ரத்த யூசுப் அலா அய்யூப். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை 40 ஆண்டுகளுக்கு பிறகு கவலைப்பட்டு கவலையால் கண் பார்வை இழந்து கண் பார்வையெல்லாம் போய் அந்த தள்ளாத வயதிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற போது தன் மகனை கொண்டு போய் அவனிடத்தில் தந்தவனே, ருத்தனி பசரி, என் பார்வையை எனக்கு தந்துருன்னு கேட்டேன். யூசுப் நபியை தந்தவனே என் பார்வையை எனக்கு தந்து விடுன்னு கேட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? என் கண்ணிலிருந்து யாரோ பார்வையை புடுங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. கண் பார்வையை புடுங்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்ணை எடுத்துட்டு வச்சா எப்படி இருக்கும், அதை மாதிரி திரும்ப வச்சது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பார்வை தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்ப கேட்கிற முறை, துவா கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்லங்க, அந்த முறையில் கேட்கின்ற போது அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்கிறார்கள்? சூரத்து தாஹா குர்ஆனில் வரக்கூடிய வசனம், அல்லாஹ்வே எனக்கு இத்தனை தேவைகள் இருக்கிறது, நான் யார் என்று காட்டுவதற்கு அல்ல, எதற்கு தெரியுமா? கை நுஸப்பிஹுக கஸீரா வ நذ்குருக கஸீரா, உன்னை அதிகமாக நான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், உன்னை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும், அதற்காக எனக்கு இவ்வளவு நிறைவேற்றிக்கொள். அதாவது நம்மெல்லாம் எப்படி கேட்கணும்டா, யாரெல்லாம் என் கடையில் பறக்கச் செய்ய, உன்னை நான் அதிகமாக தொழுகணும், அதுக்காக என் கடையில் உள்ள கஷ்டத்தெல்லாம் போக்கிடு, என் குடும்பத்துடைய கஷ்டத்தெல்லாம் போக்கிடு, நான் நிம்மதியாக தொழுகையில் நிற்கணுங்கிறதுக்காக இப்படி துவா கேட்கணுமா? வேற எதை மட்டும் கேட்கக்கூடாதான்? ஒரே வீட்டில் சண்டை ரப்பே, அதை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துறேன், அங்கே மட்டும் நிற்கக்கூடாது. நான் வணங்குகிற போது, இபாதத் செய்கின்ற போது, தொழுகின்ற போது, உன்னை நினைக்கின்ற போது எனக்குள் இருக்கக்கூடிய கவலைகளும் இன்னங்களும் கஷ்டங்களும் அதை செய்ய விடாமல் தடுக்கிறது, தொழுகையை குழப்புகிறது. அதனால் அதை தீர்த்து வச்சுறேன், நான் இதை நிம்மதியாக வணங்குவேன், உன்னை நினைச்சு பார்ப்பேன். இந்த முறையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. துன்யாவில் எதையும் கேட்கலாம், ஆனால் அது அல்லாஹ்வுக்காக இடத்தை கொடுப்பதற்காக கேட்கணும். அப்ப
அப்படி கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னோன்னே அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுங்களா? இந்த மாதிரி துவா கேட்டா நம்ம நிறைய ஆண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும், நடக்க மாட்டேங்குது இல்லைங்க. ஏன்னா கேட்கறது நம்ம துனியாவுக்காக நிறுத்திடுறோம். அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்ன நினைக்கிறது கொடுங்கன்றதுனால அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? கால கது ஊட்டி தசோல கையா மூசா, மூசா அவர்களே நீங்கள் கேட்டதெல்லாம் நான் தந்து விட்டேன் என்று சொன்னான். தர்றேன்னு தானே சொல்லணும், தந்தே விட்டேன் என்று சொல்லிவிட்டான். நடந்து முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பேசுறான் அல்ல வந்தாரா, தந்தே முடிச்சுட்டேன், உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். ஏண்டா உன்னை நினைக்கிறதுக்காக எனக்கு எல்லாத்தையும் கொடு. ஹாரூன் எதற்கு எனக்கு வேண்டும்? என் சகோதரர் ஹாரூன் எனக்கு எதற்காக வேண்டும்? அவர் என்னோடு சேருகின்ற போது எனக்கு வேலை குறைந்து விடும். எனக்கு வேலை குறைந்தால் உன்னை நான் வணங்குவேன். ஏன் என் நாவில் இருக்கக்கூடிய அந்த கொன்னல் முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும்? நான் அவர்களிடத்தில் சொல்வதற்காக நேரத்தை கூடுதலாக நான் செலவழிக்க வேண்டியது வராது. ஈஸியாக சொல்லிவிடுவேன், மீதி நேரத்தை உனக்கு நான் தந்து விடுவேன். எப்படி பாருங்க, அப்போ உனக்கு நான் நேரத்தை அதிகமாக தர வேண்டும். தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, தராமல்லாம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கே வார்த்தை என்ன? கசீரன் கசீரன். நான் கம்மியா தர மாதிரி தெரியுது, நான் உனக்கு நேரம் அதிகமாக தர வேண்டும், அதுக்காக எனக்கு இதை சரி பண்ணி கொடு அப்படிங்கிறான். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுக்கு துவா பகலாகிட்டேன்னு சொல்லிட்டான். இது துவா கேட்குற முறை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குற துவாவை தான் இன்னைக்கு பார்க்குறோம் பாருங்க. வஹீல் கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா, அல்லாஹ்வே இந்த ஊரை நீ ஆக்கிவிடு, பலத நாமினா, பாதுகாப்புக்குரிய ஊராக ஆக்கிவிடு. மதினா மாதிரி மக்கா மாதிரி பாதுகாப்புக்குரிய ஊர் வேறு எதுவும் கிடையதில்லை. அப்படிதானே? எவ்வளோ கொசு வராதுங்க ஊருக்குள்ள. கொசு எறும்புலாம் தொல்லை பார்த்துருக்குறீங்களா? கொசு எறும்பு கூட தொல்லை அதில் இருக்காது. ஊரில் எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர். அது ஒரு கனவு நகரம். அது இன்னும் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா இந்த முதலாக படைச்ச ஊர் எதுன்னு கேட்டால் மக்கா தான். முதல்ல காபா தான், முதல்ல காபா தான். அல்லாஹ் அரிசை வந்து நீரில் தான் வச்சிருந்தான். இன்னைக்கு அரிசின்னு சொல்கிறோம்ல, அல்லாவுடைய அரிசி, அல்லாவுடைய அரிசி வந்து நீர், தண்ணீரில் தான் இருந்துச்சு. வக்கான அரிசி பாலல்மா, தண்ணீரில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் காபாவை படைக்கிறான். காபாவை கட்டினதுக்கு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காபாவை, போன வாரம் கூட சொன்னேன் இந்த மாதிரி செய்தியை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தவாப் செய்ய சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இந்தியாவிலிருந்து போனாங்கன்ட்டு ஒரு செய்தி இருக்குது. அவர்கள் அங்கே போய் தவாப் செய்ய போது காபாவை தவாப் செய்கிறாங்க. மலக்குமார்கள் வந்துட்டாங்க. வந்துட்டு சொன்னாங்களாம், என்ன ஆதம் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தவாப் செய்கிறேன், காபாவை சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். காபாவை சுற்றுறீங்களா? நீங்கள் ஒன்று நினச்சிக்கிறாரே நம்ம தான் ஃபஸ்ட்டு சுற்றுறோம்ட்டு, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சுற்றிட்டாங்க அப்படின்னாலாம். ஆதரவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுது, நான் தானே முதல் மனுஷன் நான் தானே, எனக்கு முன்னாடி சுற்றிட்டாங்கன்னா வேறு யார் சுற்றுனா அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு. அப்போ மலக்குமார்களுக்கு வந்து ஒரு சொன்னாங்களாம், நாங்கள் தான் சுற்றணும், மலக்குமார்கள் ஆகிய நாங்கள் தான் 2000 ஆண்டுகளாக இந்த காபாவை சுற்றி கொண்டு பிறந்தோம் சொன்னார். அப்போதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆஹா, நமக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் காபா உருவாக்கப்பட்டு மலக்குமார்களால் சுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிந்து கொண்டார்கள். உடனே என்ன நடக்குது பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நீங்கள் காபாவை சுற்றணும்னு சொல்றீங்கல்ல, சுத்தம் போது நீங்கள் என்ன ஓடுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கி பார்த்தா அந்த தவாஃபில் என்னென்னமோ நடக்கும். அதுக்குன்னு ஒரு புக்கு ஒன்று இங்கேயே கொடுக்குறாங்க ட்ராவல்ஸ்லாம். ஒரு சுற்றுக்கு என்ன ஓதணும், 2ஆம் சுற்றுக்கு என்ன ஓதணும், 3ஆம் சுற்றுக்கு என்ன ஓதணும், அது மனப்பாடம் பண்ணி உணர்வுபூர்வமாக ஓதிட்டா ரைட்டு. எல்லாராலையும் அது முடியாது, கஷ்டம் இல்லையா? அதுக்காக புக்கை வச்சுக்கிட்டே போகிறதுனால அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும். இவர் எதையும் பார்க்க மாட்டார், பக்கத்தில் யார் வரா, என்ன வரா, யாரை இடிக்கிறோம், யாரை போகிறோம். இவர் பாருங்க அந்த முதல் சுற்று இது ஓதுவார், 2ஆவது சுற்று அதை ஓதுவார், 3ஆவது சுற்று அதை ஓதுவார், அப்படியே தான் போகும். அப்படி மார்க்கம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்க சொல்லலை. யாரையும் கண்டுகொள்ளாமல் இடித்து கொண்டு நீ அதை தூக்க போட்டு ஓதுறதுல என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்குன்னு சில மெனக்கடணும். அது ஓதக்கூடாதுன்னு இல்லை, அதுக்குரிய மரியாதையோடு அதை செய்யணும்பா. சரி, அதுக்கு லேசான மெத்தட் என்ன தெரியுமா? புக்கு இல்லாமல் அதை ஓதுறதுக்குரிய மெத்தடை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க மலக்குமார்கள்ட்ட, ஏங்க நீங்கள் 2000 வருஷமாக சுற்றுறீங்கல்ல, என்ன ஓதுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். மலக்குமார்கள் சொன்னாங்களாம், ரொம்ப சிம்பிள். 3ஆம் கலிமாவுக்கு பதிலாக சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இதை தான் நாங்கள் ஓதுவோம். மலக்குமார்கள் சொல்லுவாங்க. ஏங்க மலக்குமார்கள் இஷ்டப்படி செய்ய முடியாது, யார் சொன்னாதான் செய்ய முடியும், அல்லாஹ் சொன்னதை மட்டும் தான் செய்ய முடியும். அப்போ இப்படி சுத்தம் போது இதை தான் ஓத வேண்டும் என்று யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? அல்லாஹ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு யாரும் நபி கிடையாது, யாரும் கற்றுக் கொடுத்துருக்க முடியாது, அவங்க யோசிக்க முடியாது. மலக்குமார்கள்ட்ட ஒரு யோசிச்சுலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை தான் செய்வாங்க. அப்போ இந்த திக்ர் யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்படி தான் ஓதுங்க அப்படி. 2000 வருஷமாக காபாவை சுற்றியவர்கள் சொன்ன ஒரே கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இதுதான் ஓதுனாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இனி நீங்கள் சுத்தம் போது இன்னும் மலக்குமார்கள் சுத்தம் தானே செய்வாங்க. மலக்குமார்கள் இன்னொரு செய்தி சொல்லுவா, உலகத்துக்கு வானத்திலிருந்து எந்த மலக்கை அல்ல அந்த துன்யாவில் இறக்கினாலும் சரி, மலக்கும் மினசமாயி இலல்லாது, வானத்திலிருந்து எதுக்காக இந்த மலக்கு வந்தாலும் சரி, என்னென்ன தேவைக்கு வருவார்ல, மலக்கு துனியாவுக்கு எவ்வளோ தேவைக்கு வர்றாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எவ்வளோ நடக்குதா இல்லையா, எந்த தேவைக்கும் இந்த துனியாவுக்கு வந்தாலும் சரி அவர் வருகின்ற இடம் மக்கா தான். இப்போ நம்ம ஊருக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, மண்ணடிக்க ஒரு தேவைக்கு மலக்கு வர்றாங்கன்னு வச்சுக்குவோம், ரஹ்மத்துடைய மலக்கு ஏதோ ஒரு மலக்கு வச்சுக்கோம். முதல்ல இங்கே வர மாட்டாரு, இறங்குற இடம் மக்கா தான். மக்காவில் இறங்கி அங்கு 2 ரக்காத்தை தொழுத பின்புதான் இந்த மண்ணடிக்க அவர் வருவார். உதாரணத்துக்காக மண்ணடி என்று சொல்வது, இப்படி உலகெங்கிலும் எங்கே ஏவப்பட்டாலும் சரி அந்த மலக்கு நேராக அங்கே செல்வதில்லை. சரி, இவ்வளோ நேரம் செஞ்சதுனால ரொம்ப டிலே ஆகிக்கலாம் பார்க்க வேணாம், அவர் குயிக்காக வந்துடுவாங்க. ஆனால் வருகின்ற இடம் மக்காவுக்கு தான் இறங்குவாங்க. அதனால தான் இன்னொரு கருத்து என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் தான் இறங்கினாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது, அப்படி ஒரு செய்தியும் இருக்குது. ஏன்னால் மேலிருந்து வருகின்ற எல்லாம் முதலில் அந்த ஊரில் தான் இறங்கும். ஏனென்றால் அது பாதுகாப்பளிக்கக்கூடிய அந்த நகரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலேயே பாதுகாப்புகள் அளிக்கக்கூடிய ஒரு நகரம் அதுதான், அப்படிப்பட்ட நகரம் அது. அதனால தான் ரசூலுல்லாஹ்க்கு உம்மின்னு ஒரு பேர் வைக்கிறவங்க, உம்மி நபின்னு, உம்மி நபின்னு பேர் வைக்கிறவன். உம்மியில் எழுத படிக்க தெரியாதவங்க நம்ம சொல்லி போடுறோம். ஆனால் அந்த ஊருக்கு பேர் உம்முல் குரா. மக்காவுக்கு நிறைய பேர் இருக்கு, பக்கான்னு ஒரு பேர். யார்? தஜ்ஜால் கூட உள்ளே போக முடியாது. உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போகிற தஜ்ஜால் ஹரமுக்குள் போக முடியாது. ஹரம் என்பது மக்கா, மதீனா, அதெல்லாம் புனித இடங்கள். ஹரமுக்குள் போக முடியாது, நுழையவே முடியாது. அதனால் அதற்கு பக்கான்னு ஒரு பேர். இன்னும் அவ்வள வைத்தின் உதய இன்னாசி, மக்களுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் லல்லதி பக்கத்து முபாரக்கா, பரக்கத்துவா. இது பக்காங்கிற பிளேஸுங்கிறாங்க. பக்கா தான் மக்கான்னு வந்துருச்சு, பக்காங்கிறது தான் மக்கான்னு வருது. அப்போ பக்காங்கிற பேர் இருக்கு, மக்காங்கிற பேர் இருக்கு, உம்முல் குரா நகரங்களின் தாய்ங்கிற பேர். நகரங்கிற தாய் அல்ல, அந்த உலகத்தை படைச்சி பூமியை மக்காவை தான் படைச்சான். முதல்ல வச்சது மக்காவை தான். வல்லருதி வமா தஹாஹா அல்லாஹ் சொல்லுகிறான். மக்காவிலிருந்து அல்லாஹ் எல்லாத்தையும் விரிச்சான். பூமியை படைத்து அதை விரித்தவரின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். வஷம்சி ஓஹா, அதில் பாருங்க, பூமியை படைச்சி இப்படியெல்லாம் படைக்கல, சுருட்டி தான் படைச்சது. மக்காவில் தான் இருந்துச்சு சுருட்டி, அதிலிருந்து விரிச்சு தான் இப்படி வந்திருக்கு. திரும்பவும் என்ன செய்யும்? சுருட்டப்பட்டுரும். யோ மனத்தடி சமா, பின்பு வானமும் பூமியும் சுருட்டப்பட்டுரும். இப்படிதான் போகும். அப்ப முதல்ல அந்த ஊர் தான் இருந்தது. அதனால் எங்கிருந்து மேலிருந்து எது வந்தாலும் சரி மக்காவுக்கு தான் வரும். ரஹமத்து வந்தாலும் சரி மக்காவுக்கு தான் வரும், அங்கிருந்தா சப்ளை ஆகும். மலக்குமார்கள் வந்தாலும் சரி மக்காவுக்கு தான் வரும், அங்கிருந்தா சப்ளை ஆகும். எல்லாம் அங்கிருந்தான் வரும்.
காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, அதை நம்பிக்கைக்குரிய பாதுகாப்புக்குரிய வீடாக ஆக்கி விடுறே என்று சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்களா மலக்குமார்கள்ட்ட, இதோட சேர்த்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று ஓதுங்கண்டா. எதோடு சேர்த்து சுப்ஹானல்லாஹ்ங்கிற 3வது கலிமா இருக்கு பார்த்தீங்களா, 2000 வருஷமாக ஓதுனாங்கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டீச்சராகி மலக்குமார்களுக்கு பண்ண சொல்கிறாங்க, இனி நான் ஒன்று சொல்லித்தரேன், அந்த கலிமாவை அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதுங்க. அதிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்ததையே மலக்குமார்கள் ஓதிக்கொண்டு வந்தார்கள். அங்கே போனால் மலக்குமார்களும் சேர்த்து தான் தவாப் செய்வாங்க, மனுஷன் மட்டும் செய்ய மாட்டாங்க. அங்கே போனால் அற்புதங்கள் நிறைய பார்க்கலாம். எங்கே ஹரம்ல பார்க்க, அது பார்க்க வேண்டிய ஊருக்கு கனவு, நிறைய பேருடைய கனவு அந்த ஊர் தானே கனவு. நான் ஒரு சம்பவம் ஒன்று படித்தேன். என்ன சம்பவம்னா, உகாண்டா, அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை இந்த துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ஊர் எப்படி, வில்லேஜ் எப்படி, அதனுடைய கல்ச்சர் எப்படி அப்படின்னு அவர் பண்ணுறதுக்காக ஒரு தியரி உருவாக்குறது. போன இடத்துல அவர் காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போகிறாரு. காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவருக்கு பயம், என்ன செய்யறது, காட்டுக்குள்ளே எப்படி போகிறது, துருக்கியிலேருந்து போனது. எழுத்தாளர் என்ன செய்யலாம், எடுத்தோடனே உள்ளே போயிடக்கூடாது, ஏதாவது இருந்தால் என்ன ஆகுது. அதனால் இன்னைக்கு இந்த கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்லாம் பறக்க விடுறாங்க பார்த்தீங்களா கேமரா, அந்த கேமராவை அவர் உள்ளே அனுப்புகிறாரு. எப்படி பாருங்க, உள்ள என்ன நடமாட்டம் இருக்கிறது, என்னென்ன இருக்கிறது, ஆபத்தான விலங்குகள் இருக்கிறதா என்று முதல்ல செக் பண்ணலாம்னு சொல்லி கேமரா செக் பண்ணி பறக்க விடுறாரு. இவர் ரிமோட் கண்ட்ரோல் இவர் கையில் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவர் கையில் வைத்துக்கொண்டே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ரிமோட்டு செயலிழந்துருது. என்ன காரணம்டா, பறக்கிற அந்த கேமரா ஒரு கிளையில சிக்கிக்கிறது, அதுக்கு மேலே அது பறக்க முடியலை. இவர் ரிமோட் அங்கே வேலை செய்யலை, இவருக்கு போய் எடுக்கவும் முடியலை. அது பல மதிப்புக்குரிய கேமரா, அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன், நிறைய அது காட்சிப்படுத்தி வச்சிருக்கு, அதுவும் மிஸ் ஆகுது. இவருக்கு வேணும், உலகத்துக்கு கொண்டு போகணும், ஆனால் அது உள்ளே போக பயமாக இருக்குது. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே எப்படி போகிறது, ஏதாவது ஒன்று இருந்தால் என்ன செய்வது. ரொம்ப நாள் அவர் என்ன செய்ய தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தவர் போய்விட்டார். திரும்பி என்ன செய்யறது, உயிர் முக்கியமே. அப்போது அந்த ஊர் வில்லேஜை சார்ந்த ஒருவர் என்ன செய்கிறார், அவருடைய வேலைக்காக அந்த காட்டுக்குள் வருகின்ற போது, அவர் தேவைக்காக வந்து கொண்டு இருக்கும்போது வித்தியாசமாக ஒரு பறக்கு வடிவத்தில் ஒன்று இருக்கிறதை பார்க்கிறார். அவர் பார்த்துக்கு அது என்னொன்று தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். அவருக்கு என்ன அதுலாம் தெரியாது, எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறார். வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறார், வைத்து கொண்டு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் பேர் அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வீட்டில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வித்தியாசமான பொருளாக இருக்குது, ஃப்ளைட் மாதிரி இருக்குது, ஒரு மாலில் பறக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலை, ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது. ஒரே செய்தி பரவுது. அப்படியே செய்தி பரவுனது எல்லா நாடுகள் முழுக்க பரவுது, பத்திரிகையில் வருது. அந்த செய்தி அப்படியே துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளருக்கும் போய் சேர்கிறது. இப்படி இவர் வீட்டில் தான் இது இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவுடன் அந்த எழுத்தாளர் உடனே ஓடி வருகிறார். வந்து யாரிடத்தில் இருக்கிறதோ, யார் அதை எடுத்தாரோ அவரிடத்தில் வந்து, ஐயா இது என்னது தான், நான் தான் ஒரு ரிசர்ச்சுக்காக வந்தது போது இப்படி அதை சிக்கி கொண்டது இதற்கு என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல், இது என்ன தெரியுமா என்று அவர் கேட்கிறார். எடுத்து வைத்திருக்கக்கூடியவர், எனக்கு இது ஒன்றுமே தெரியாது, இது என்னன்னே தெரியலையே, இது என்னவா இருக்கும், நானும் ரொம்ப நாள் தலையை பிச்சு கொண்டேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. இது பறக்கிற கேமரா, இது விமானம் மாதிரி கேமராவை கொண்டு போய் எல்லாத்தையும் படம் எடுக்கணும், பறந்து போய் படம் எடுக்கிறது. நம்ம போக முடியாத இடத்துக்கெல்லாம் இது பறந்து போய் படங்களை எடுத்து கொண்டு வந்து நம்மளிடத்தில் கொடுக்கும், அதனுடைய ரிமோட் என்னிடத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதை எடுத்து வச்சிருந்த அந்த வயசானவர் அந்த ஊருக்காரர் சொன்னாரா, இது விமானமா, இதில் ஆள்லாம் ஏறி போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஆள்லாம் ஏறி போகலாமா, மனுஷன் ஏறி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வைத்தனமா அவர் கேட்குறாரு. அவர் சொல்லுகிறார், இது மனுஷன்லாம் ஏறி போக முடியாது, மனுஷன் ஏறி போகிற அளவுக்கு உண்டான கெப்பாசிட்டி இதில் கிடையாது, ஏறி போக முடியாது.
அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் இவருக்கு துருக்கி நாட்டுக்காரருக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்டாங்க, ஏங்க ஐயா இப்படி கேள்வி கேட்டீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, இது ஆளை ஏற்றிக்கிற போகிற விமானமாக இருந்தால் எனக்கு மக்காவை பார்க்கணும், காபாவை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, இப்படி இதில் போய் பார்த்துட்டு வந்துடுவேன்ல அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாள் ஆசை, வயசாயிடுச்சு எனக்கு, நான் விமானத்தில் பறந்தது இல்லை, இது குட்டி விமானம் மாதிரின்னு சொன்னீங்கல்ல, பறக்கிற வாய்ப்பு இருந்தால் ஏறி போய் என் கனவாக இருக்கிற அந்த ஆலயத்தை பார்த்துட்டு நான் வந்துடுவேனே அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் போக முடியாதுயா, இந்த ஆளை ஏற்றாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் காட்சி ஏற்படுத்தி வைத்திருந்த இவர் தயாரித்த அந்த செய்திகளை வெளியிடுறார். வெளியிடும் போது அது தனியாக ஒரு தியரியா ஒரு ஆர்டிக்கலாகவே வெளியிடுறாரு, பெரிய இது. அதில் இவருடைய செய்தியும் கொண்டு வர்றாரு. யார்? இந்த வில்லேஜ் மேன். இவருடைய செய்தி வருது, இப்படி இவருக்கு ஒரு கனவு இருக்குது, இவர் இப்படி உரையாடினாரு, இது ஒரு ஆள் ஏத்திர விமானமாக இருந்தால் கனவு இல்லமான கபாவுக்கு போயிட்டு நான் வந்துடுவேனே என்று ஏங்குகிறார் அப்படின்னு. அது அடுத்த நாள் பேப்பர்ல கிராமவாசியின் ஏக்கங்களும் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல அப்படியே பரவுது அரபு நாட்டில். என்னாச்சு? அப்ப அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு அரபி அதை வாசித்து விட்டு அவரை இந்த காபாவுக்கு கொண்டு வந்தே தீர்வேன் என்று சொல்லி மொத்த செலவையும் அவர் எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு போய், உகாண்டாவுக்கு போய், அந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ள போய் அவருடைய அட்ரஸை கண்டுபிடித்து அவரை அழைத்து வந்து காபாவை பார்க்க வைத்ததாக ஒரு வரலாறு சொல்லுவார்கள். எதுக்கு எது சொல்கிறேன் என்றால், அந்த ஊருக்கு போகின்ற எல்லாருக்கும் ஆசை. யாருக்கு ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை. அந்த ஊருடைய ஆசை அப்படி, அந்த ஊருடைய நிலைமைகள் அப்படி. ஏன்னா பாதுகாப்பான இது. அங்கே யாராச்சும் வந்து யோசிச்சு பாருங்க, அங்கே எதையாவது நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை யாராவது உணர்ந்து இருக்கிறாங்களோ அப்படி எதாச்சும் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு இது சொல்ற பாருங்க, அதாவது கனவுல கூட ஒரு செய்தி சொல்றேன். கனவுல ஒருத்தர் கனவு கண்டாராம். என்ன கனவுங்க? கனவு கண்ணு முன்னாடி சொல்கிற ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, ஹரமில் இருக்கிறாரு, காபாவுக்கு போனால் அந்த சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் ஹரம். பொருள் ஒன்று தொலைஞ்சு போச்சு, அவர் பொருள் தொலைஞ்சு போச்சு. நிறைய இது நடக்கும் இப்பெல்லாம், ரொம்ப தொலைஞ்சு போச்சு. தேடுன்னு தேடுறாரு, தேடி கிடைக்கல. அவர் முக்கியமான பொருள் கிடைக்கல. அவர் மொத்த லக்கேஜ் அதில் தான் இருக்குது, கிடைக்கல. அப்போ என்ன செஞ்சார்? ஏன்னா இன்னைக்குள்ள வசதி வேறு, அன்னைக்கெல்லாம் வருஷ கணக்கில் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. 5 வருஷம் வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் ரஹமத்துல்லா, ஹரமலை நான் தொழுது கொண்டிருந்தேன், பக்கத்தில் ஒருவர் நின்றார், என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் எந்த ஒரு வாசி என்று கேட்டார். நான் சொன்னேன், ஈராக்கில் இருக்கக்கூடிய பஸ்ராவில் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். பல ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள ஊர் என் ஊர். அவர் சொல்றாரு, பக்கத்து ஊருக்காரரா அப்படின்னு கேட்டார். நீங்க பக்கத்து ஊரான்னு கேட்டாரு. என்ன பக்கத்து ஊரா? ஏங்க ஈராக்கில் இருந்து வந்திருக்க பக்கத்து ஊர் அப்படின்னு. ஏங்க நான் 5 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேன். ரஷ்யாவில் மாவரா நகர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இஸ்லாம் அங்கே வரையும் போனுச்சு, போனாங்க. அந்த இடத்திலிருந்து நான் வந்து கொண்டு இருக்கிறேன். வருவார்கள், கொள்ளையர்களை கண்டால் ஒரு ஊர்லேயே தங்கி விடுவார்கள், வருவார்கள், கொள்ளையர்களை கண்டால் அப்படி தங்கிடுவாங்க. அப்படி தங்கிட்டு சமீபத்தில் கூட ஒரு செய்தி பார்த்து, சைனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் ரம்ஜான்லேயே புறப்படுவாங்களாம். 4 மாதம் விசா அடித்து கொடுப்பாரு. ஏனென்றால் அவர்கள் திரும்ப மக்காவுக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி கிடையாது ஹஜ்ஜுக்கு போவதற்கு. ஒரு நேரம் இருந்தது. அதனால் ரமலானிலே வெளியூர் போவதற்காக வந்து அவர்கள் குவைத்துக்கோ வேற ஊருக்கோ பஹ்ரைனுக்கோ அந்த மாதிரி காட்டிக்கிட்டு அப்படி இருந்து வருவார்கள். அங்கிருந்து அவர்கள் தனியாக அவர்களுக்கு விசேஷமாக அடித்து தரப்பட்ட விசா, அங்கிருந்து அவர்கள் சவுதிக்குள்ளே போவார்கள் என்றெல்லாம் படித்திருக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு போனார்கள், வருஷ கணக்கில் போனாங்க. அப்படியெல்லாம் போனாங்க. அதனாலதான் அவங்களுக்கு காபா அப்படி இருந்துச்சு மரியாதையா. இன்னைக்கு பாருங்க, இப்படி ஏறி அப்படி இறங்குறதுனால செல்ஃபி எடுத்துக்கிட்டு தவாப் செய்யறாங்க. செல்ஃபி எடுத்துக்கிட்டு லைவ்லயே தவாப் ஓடிக்கிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவை மதிக்கும் வரை நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். காபாவின் மரியாதை மதிப்பும் எப்ப குறைகிறதோ பக்கத்து ஊகுலிக்கு நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபாவுக்கு மரியாதை போச்சுன்னா நீங்க அழிஞ்சிருவீங்கன்னு சொன்னாங்க.
அப்படி புனிதமான நம்மளுடைய மரியாதை, இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பே காபா தான். காபாவுடைய பாதுகாப்புக்கு அங்கே சேதம் ஏற்பட்டா நம்ம பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு மன்னர்கள் பாதுகாப்பா இருக்கணும்டா, காபா பாதுகாப்பா இருக்கிற வரையும் தான் பாதுகாப்பு. அப்ப காபாவை அவ்வளவு மதிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான இடம், அவ்வளோ மிக சிறப்பான இடமும் கூட. நம்ம லேசா விட்டுட்டு போற இடம் கிடையாது. அவ்வளோ பாதுகாப்பான, ரொம்ப நேசிக்க வேண்டிய இடம் அது. சரி வாங்க, வந்தவர் பொருளை தொலைச்சிட்டாரு. தொலைச்சி விட்டு முக்கியமான பொருள் வேலைக்கு தேடி பார்த்தாரு, கிடைக்கல. தூங்கிட்டார். எவ்வளோ தேட முடியும்? காலெல்லாம் வலிக்கும், தவாப் செஞ்சு தூங்கிட்டார். தூங்குனா தூக்கத்தில் இவர் பேக்கு தொலைஞ்சிச்சு பார்த்தீங்களா, அங்கேயும் அதே தேடுறாரு, தூக்கத்திலையும் தேடுறாரு. ஒருத்தர் சொன்னார், என்ன தேடுறியா அப்படின்னு. என் பேக்கை காணல, இந்த வரல சைத்தானா தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு. சைத்தானா தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு. இவர் கனவு முடிஞ்சிருச்சு, விழிச்சிட்டார். பேக்கை காணலை, கனவுலையே தெரிஞ்சிருச்சு விடை. தூக்கி போனது யாரு? சைத்தான். இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? தூக்கி போனவன் தெரிஞ்சிருச்சு, சைத்தான்கிட்ட போய் எப்படி கேட்குறது? பேக்கை அவன்கிட்ட போய் எப்படி விசாரிக்கிறது? ஹரமுல ஒன்று காணல, ஹரமுல காணல, கனவுல விளக்கம் வருது. ஆனால் விளக்கத்துக்கு என்ன விளக்கம்னு தெரியல. உட்கார்ந்துருக்கிறாரு. ஹரமுல இருக்கக்கூடிய ஒரு ஆலிமும் இப்படி வந்தாராம். என்ன வாப்பா, பேக்கு காணல, சரி கனவுல பார்த்தேன், அது என்ன எதுவும் வந்துச்சா? சைத்தான் தூக்கி போயிட்டதான் சொல்லப்பட்டுச்சு. அப்படி சைத்தானை பற்றி நான் எங்கே போய் பார்த்து வாங்குறது? அதெல்லாம்ப்பா வாப்பா விளக்கம். கனவுல மட்டும் வித்தியாசமாக இருக்கும் விளக்கம், கனவு ஒரே மாதிரி இருக்காது. நம்ம சில நேரத்தில் தப்பாக நினைப்போம், அது வேறு மாதிரி இதாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துருக்கக்கூடாது. இப்போ ஒருத்தர் தன்னையே யாரையோ கனவுல காண்கிறார், ஆடை இல்லாமல் காண்றார். இப்படி ஒரு நிகழ்வே நடந்திருக்கு. ஒருத்தர் காபாவில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் வெளியூருக்கு போயிருக்கிறார். வெளியூருக்கு போனப்ப அவரை பார்க்க நின்று போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்தாங்க, இருந்தாங்க. அவர் ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஈராக் நாட்டு பக்கம் தான், பஸ்ராவுக்கு இங்கே. அப்போ அடுத்த நாள் அந்த ஊருக்காரர் தூங்கிட்டார். தூக்கத்தில் கனவுல பார்க்குறாரு, அந்த இமாமும் ட்ரெஸ் இல்லாமல் கனவுல பார்க்குறாரு. வந்த காபாவுடைய இமாம காபாவுலேயே வச்சு பார்க்குறாரு. காபாவை பார்க்குறாரு, காபா இமாம பார்க்குறாரு, ஆடை இல்லாமல் இருக்கிறாரு. இது எப்படி சொல்கிறது, என்ன கேட்குறது? நம்மளுக்கு என்ன தோணுது? இது இப்படி கனவு பார்த்தா எப்படி தோணுது? இதெல்லாம் நல்ல கனவு மாதிரி தெரியுதா? வித்தியாசமாக இருக்குது. இது என்னங்க இது? இது என்ன பெரிய அதாபாக இருக்குமோ, ஏதோ இருக்குமோ? அப்போ இவருக்கு புரியலை. அவர்கிட்டயே போய் கேட்குறாரு. யார்? அந்த ஹரமுலேருந்து வந்திருந்தார் ஊருக்கு. அவர்கிட்டயே போய், எங்கள் இப்படி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? அதாவது ஒரு ஆள், இவருன்னு சொல்லலை, நீங்கன்னு சொல்லலை, ஒரு பெரியவங்க, சரி ஹரமில் இருக்கிறாங்க, சரி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு. அவர் கேட்டாராம், இந்த ஹரமுடைய ஆலிமும் யார் அவர் அப்படின்னு கேட்டாராம். அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இல்லை யாருன்னு சொல்லுங்க, ஏன்னா கனவுல ஆளை சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் வரும். ஆளை சொல்லுங்க அப்படின்னு. அதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. சரி நான் விளக்கம் சொல்லிடுறேன். யாரை நீங்கள் இப்படி கனவிலே கண்டீர்களோ அவர் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டவர். சம்மந்தம் இருக்கா? நம்ம கனவுக்கும் விளக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்காது. அப்படிதான் இருக்கும் கனவு. எப்படி அது உள்ளே போனால் தான் தெரியும். ஆடை இல்லாமல் இருப்பது யார் மனிதனில்? குழந்தைகள் மட்டும்தான். குழந்தைகள் மட்டும்தான் ஆடை இல்லாமல் பிறந்தார்கள். அப்படிதானே? ஆடை இல்லாமல் இருப்பார்கள். குழந்தைகள் பாவம் செய்யாதவர்கள் இல்லையா? அப்ப ஆடை இல்லாமல் ஒருவரை கண்டால் அவர் பாவம் செய்யாதவரை போல். இதான் விளக்கம். அப்படின்னு சொல்லிட்டு இப்பவாச்சும் சொல்லுங்களேன், யார் அது அப்படின்னு. நீங்க தான் அது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தான் அது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆலம் இமாமுல் ஹரமை அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இருப்பாரு. இப்ப விளக்கம் வித்தியாசம் வருங்கிறதுக்காக இந்த செய்தி. அந்த கனவுடைய சம்மதம் வரும்போது இது மாதிரி நிறைய இது இருக்கு. எப்படி கனவுகளை தெரிந்து கொள்வது என்பது. இவர் சைத்தான்ட எப்படி விளங்குறது?
அவர்கிட்ட கேட்டாராம், சைத்தானில் தூக்கிட்டு போயிட்டான், எப்படி போய்க்கிறது? அந்த இமாம் சொன்னாராம், ஒன்றும் இல்லைங்க, போய் போலீஸ்கிட்ட கேளுங்க. போலீஸ்கிட்ட கேளுங்க, வச்சுருப்பாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை, இப்போ போலீஸ்கிட்ட போய் கேளுங்கன்னொடனே இவர் போனாராம், கேட்டாங்களாம், கொடுத்துட்டாங்களாம், வாங்கிட்டு வந்துட்டார். என்ன நடந்துச்சுண்டா, இவர் வைக்கக்கூடாத இடத்துல பொருளை போய் வச்சுக்கிட்டாரு. நம்மளும் கண்ட இடத்துல வச்ச தூக்கிட்டு போயிடுவாங்களா இல்லையா? வாக்கிங் இந்த பைக்கெலாம் பாருங்க, நோ பார்க்கிங் பாருன்னா அவங்களுக்கு கேட்கும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம போய் தான் தேடி வாங்கிட்டு வரணும். அது மாதிரி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன, தொலைச்சவருக்கு என்னண்டா, இபிலிஸ் தூக்கி போனதால எனக்கு வந்துச்சு. இபிலிஸ் எப்படி நீங்கள் போலீஸ்ன்னு சொன்னீங்க? இபிலிஸ் எப்படி போலீஸ் ஆக முடியும் அப்படின்னு அவர் கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, இபிலிஸும் பரபரன்னு வச்சுருப்பான் மனுஷனை, போலீஸும் அப்படி வச்சுருப்பாங்க. மனுஷனை பயத்திலே வச்சிருக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா இபிலிஸை காட்டுற நோக்கம் பயத்தை உருவாக்குவான். நாட்டில் பயத்தை மக்கள் இடத்துல உருவாக்கி வச்சுக்கிற யாரு? போலீஸ் தான். இதுதான் அதை விளக்கம்னு நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார். இப்படி பாதுகாப்பு கனவில் கூட கொண்டு வந்து தரப்படுகிறது. ஏதாவது ஒன்று தொலைஞ்சிட்டா கனவுல கூட ஒன்று அதற்கு உண்டான விடைகளுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஊர் அந்த ஊர். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து ஒரு வாசிக்கிறாங்க, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். அல்லாஹ்வே, இந்த ஊருக்கு, இந்த ஊர்வாசிகளுக்கு எல்லா பழங்களையும் கனிகளையும் உணவளிப்பாயாக என்று சொல்லுகிறார்கள். எல்லா கனிகளையும் கொண்டு வந்து கொடுப்பாயாக என்று கேட்கிறார்கள். எப்படி மாதிரி, எந்த மாதிரி ஊர் அது? நீங்கள் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா ஹாஜர் அம்மாவை வந்து விட்டுட்டு சொல்லுவாங்க, இஸ்மாயில் நபி கைப்புள்ள சொல்லுவாங்க, ரப்பனா இறைவா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி தீஸர்இன் இந்த பைத்திகள் மஹர்ரம். ரப்பே ரஹ்மானே, கண்ணியமான உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் விவசாயம் இல்லாத இந்த இடத்துல, அதாவது இந்த பள்ளத்தாக்கில் என் குடும்பத்தை, என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டு போகிறேன். அல்லாஹ்வே, இந்த இடத்தில் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக இதை நான் செய்துவிட்டு போகிறேன். விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் நபி வந்து ஹாஜர் அம்மாவை தூக்கி பாலைவனத்தில் விட்டுட்டாங்க அப்படி சொல்லவே கூடாது. நபிமார்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றதை மட்டும் தான் செய்வாங்க. மனைவி கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போவாங்களா, அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க. பாலைவனத்தில் கொண்டு போய் ஒரு மனைவியை விட்டுட்டாங்க, அதை விட மாட்டாங்க. குர்ஆன் வசனம் எப்படி வருகிறது? இன்னி அஸ்கந்து, நான் குடியமர்த்தினேன் என்று சொல்லுகிறார். ஒரு மஹல்லாவை உருவாக்குவதற்கு மஹல்லாவின் முதல் குடியாக என் ஃபேமிலியை தான் வச்சேங்கிறாங்க. வச்சுட்டு துவா செய்கிறாங்க, ஃபஜஅல் அஃபீதத்து மினன் நாஸ். அல்லாஹ்வே, தஹ்வீலைஹிம், இவர்களை நோக்கி சாய்கின்ற மக்களில் ஒரு சாராரை ஏற்படுத்தி வைப்பாயாக என்று சொல்லிவிட்டு வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத். அல்லாஹ்வே, இவர்களுக்கு எல்லா சமராத்துகளையும் எல்லா பழங்களையும் கொடுப்பாயாக என்று அந்த இடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள், அதனால் கொடுப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடியும். அதுபோல இன்னொரு வசனத்தில் சொல்லுகின்ற போது எப்படி பழங்கள் வரும்? அந்த ஊரில் விவசாயம் கிடையாது, நினைக்கவே செய்ய முடியாது, பழங்களே வராது. இது மட்டும்தான் வரும், பேரிச்சம்பழம் மட்டும்தான் வரும். வெப்ப பூமி அது. நல்லா எப்படி வச்சுருக்கலாம் பார்த்தீங்களா? பேரிச்சம்பழத்துக்கு வெப்பம் தேவை. எங்கே அதிகமாக வெப்பம் இருக்கோ அங்கே தான் பேரிச்சம்பழம் வரும். நம்ம நாட்டை பொறுத்தவரை நம்ம ராஜஸ்தானில் வருது, இந்திய நாட்டில். ஆனால் அதை விட வெப்பம் அரபு நாட்டில் தான் இருக்குது. அதனால் சூப்பர் பேரிச்சங்கனிகள் எல்லாம் அங்கே தான் வரும், அங்கே தான் பார்க்கலாம். எத்தனை லட்சக்கணக்கான மரங்கள் இல்லையா? அதை வச்சவன் அது மட்டுமா அங்கே இருக்குது? நீங்கள் போய் பாருங்கள், நம்ம ஊர் வெத்தலை அங்கே வாங்கலான்னா வாங்கலாம். நம்ம ஊர் வெத்தலை பார்க்க இங்கே வாங்க முடியுமானா வாங்கலாம். இதை விட விசேஷம் என்னண்டா, இப்போ கும்பகோணத்தில் வாங்கினா வெத்தலை எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அது மாதிரியே கிடைக்குது. இங்கே உள்ள சாயை அங்கே குடிக்க முடியுமானா முடியும். அங்கே கூட ஒட்டக பால் வேறு இருக்கு, இங்கே உள்ள சாயாவே குடிக்க முடியுமானா முடியும். இதை விட என்னண்டா, சரி தீர்ந்து போயிடுமா அப்படின்னா தீர்ந்தும் போகாது. எத்தனை லட்சம் பேர் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். 3 நாள் முன்னாலே 3ஆவது நாள் அந்த ஏரியாவில் சாப்பாடு தட்டுப்பாடு ஆகிடும்.
அல்ல அந்த பொருள் தட்டுப்பாடாகிடும், தண்ணி தட்டுப்பாடாகிடும். ஆனால் எந்த பொருளையாவது எல்லோரும் வந்து மொத்தமாக எடுத்ததினால் இது தீர்ந்து விட்டது என்று எங்கேயாவது சவுதி அரசாங்கம் சொல்லியிருக்கா? எந்த பொருள், சந்து பொந்துல கூட பாருங்க, மக்காவுடைய சந்து பொந்துல கூட கூட்டம் நீங்க வாங்கி கொண்டு தான் இருக்கு, கூட்டம் கூட்டமாக வாங்குவார்கள். ஆனால் அது தீர்ந்து போகாது. ஆனால் அது அங்கே உற்பத்தியே கிடையாது, அந்த பொருள் அங்கே உற்பத்தி கிடையாது. எப்படி வந்தது, எப்படி வருகிறது? அதற்கு ஒரு வசனத்தில் விடை இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது யுஜுபா இலைஹி ஸமராத்து குல்லி ஷைஇன் ரிஸ்கா மில்லதுன்னா என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் எங்கே அது விளைந்தாலும் சரி, எந்த ஊரில், எந்த கண்டத்தில், எந்த காட்டில் எங்கே விளைந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நாம் தான் கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறான். அதை நம்முடைய புறத்திலிருந்து ரிசுக்காக அவர்களின் பக்கம் நாம் இழுத்து கொண்டு வருகிறோம், நாம் தூக்கி கொண்டு வருகிறோம். அதை அவர்கள் புரிய வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அது கொண்டு வரப்படுதுங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன தெரியுது, மக்காவில் அதுக்கு விளையாது. வெத்தலை போட்டால் வருமா, இல்லை நெல் போட்டால் வருமா? அங்கே வராது. ஆனால் பொருள் வரும். பொருள் எந்த அளவுக்கு வரும்? நம்ம ஊரில் கூட 3 நாளைக்கு ஒரு 3 லட்சம் பேர் கூடினா, இந்த மண்ணடியில் ஒரு 3 லட்சம் பேர் கூடான்னு வச்சுக்கோங்க, தட்டுப்பாடு தான் எல்லாத்துக்கும். நம்ம ஊரில் விளையிற பொருள் நம்மளுக்கு தட்டுப்பாடு ஆகிடும். ஆனால் சவுதியில், ஹரமில் எத்தனை லட்சம் பேர் எப்போதும் கூடியிருந்தாலும் எந்த பொருளும் குறையாது. மொத்த பேர் வாங்கினாலும் சரி, எல்லாம் முசல்லா வாங்கிட்டு வராங்க, தஸ்பீஹ் மணியை வாங்கிட்டு வராங்க, எல்லாம் பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வராங்க, ஜம்சம் நீரை வாங்கிட்டு வராங்க. குறைந்தபட்சம் சொல்லுவேன். ஆனால் ஏதாவது தட்டுப்பாடு வந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. மொத்த பேர் போனதுனால இப்படி குறைந்தது என்று வரலாறு இல்லை என்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே ஃபர்சுக் அஹ்லஹு, இந்த குடும்ப, இந்த மக்கத்து வாசிகளுக்கு நீ உணவளிப்பாயாக, மினஸ் ஸமராத், எல்லா பழங்களையும். பழங்கள் என்றால் கனிகள் அர்த்தம் வைக்கலாம், பலன்கள்னு அர்த்தம் வைக்கலாம். பலன்கள்ல அர்த்தம் வச்சா என்ன வரும் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அந்த புனிதமான ஆலயங்களுக்கெல்லாம் போய் கண்டு களிக்கக்கூடிய அவருடைய பொருத்தத்தை பெறுகின்ற அருள் சவாபை அல்லாஹ் தந்தருள்வானாக, அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தையும் உயிரினும் மேலான கண்மணி ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவுக்கு சென்று அவர்களுடைய பொருத்தத்தையும் அவர்களுடைய சலாத், அவர்களிடத்தில் சலாம் சொல்லி பதில் சலாத்தையும் பெறுகின்ற அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த குர்ஆன் பிரகாரம் வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகை வாழுங்காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.